வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். ஃப்ளேவருக்காக க்ரீனிஷ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது ஃப்ளேவருக்காகவும் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கு இதை ஆட் பண்ணுவாங்க. புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே அரைச்சி இதில் ஆட் பண்ணுவாங்க. மிளகாய்த்தூள் முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்குவாங்க. சிகப்பாக தெரிகிற அந்த மிளகாய்த்தூளை ஆட் பண்ண மாட்டாங்க. வெங்காயத்தை எண்ணெயிலேயே பொரித்து அதுவும் இதில் சேர்த்துக்குவாங்க. அதுதான் ஸ்பெஷலு. ஸோ வெங்காயத்தில் பொரிஞ்ச அந்த ஸ்மெல் பிரியாணியும் அதுவும் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இண்டியா கேட்டு டாபர் வாங்கியிருக்கேன். இந்த அரிசியில் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் எந்த கலரை ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலரு ரைஸ் ஃபுல்லாக மாறிடும். கடையில் வைக்கிற பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரெட்டு கலரில் எசன்ஸ் போடுவாங்க, அப்படியே முழுசாக உள்ளே இழுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான பக்குவமான அரிசி தான் இது. ஸோ கடாய் வச்சுட்டேன், மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டேன், பட்டை லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் நல்லா சீக்கிரமாக பொரியறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளே அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளே அரைச்சது அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொழவி விட்டுக்குவோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 12 பீஸு லெக் பீஸ் வாங்கினேன் நான். 1.5 கிலோ இது. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். எல்லாம் லெக் பீஸ் எதுக்கு அப்படின்னா, இதில் இருக்கிற பீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்லாம், பல்லில் சிக்காது, வயசானவங்க கூட சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக லெக் பீஸாக வாங்கி உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. லைட்டாக அந்த ஆயிலில் சும்மா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம இதுக்கு மேலே தான் மசாலா இதில் டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். புதினா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். புதினா, கொத்தமல்லி இது தான் அரைச்சிருக்கோம். இதுதான் அந்த க்ரீன் கலராக வர்றதுக்கான ஒரு காரணம். டேஸ்ட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணிக்கும் ஹைதராபாத் இந்த புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சி செய்கிற பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் இருக்கும். இப்போது ஒரு லெமனு அதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணியை நான் அந்த அரிசியிலேருந்து வந்த தண்ணியை நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். சுட சுட இருந்த தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ்ன்ற தண்ணி பக்குவத்தில் இதை நான் எடுத்து வச்சு ஆட் பண்ணுறேன். இது பைனாப்பிள் எசன்ஸு நம்ம போடல, பைனாப்பிளே நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம். இப்போது அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம்.
பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய கடைகள்லாம் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. அதை விட இதுதான் ரியல், உடம்புக்கும் நல்லது. நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய முடிஞ்சுது. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கீ வாங்கியிருக்கேன். கீயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு. கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். புதினாவை மேலாட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த வெங்காயம் அதை மேலே ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போது டம் போட்டுடலாம். கீழே தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இதை வச்சுட்டேன். அவ்வளோதான், ஹைதராபாத் பிரியாணி ரெடி. சூப்பராக வந்திருக்கு. இது மேலே நம்ம கொஞ்சமாக டெக்கரேஷன் வச்சுக்கிறோம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.